மங்களாபுரம்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் மகேந்திரவர்மர். அந்த மகேந்திரவர்மர் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணார். அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி எதுவுமே கிடையாது. எல்லார்ட்டையும் நிறையா பணம் இருந்துச்சு. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அவர் ரொம்ப கம்மியாக தான் வரி வாங்கினார். ஆனால் நாடு நல்லா சுபீட்சமாக இருந்துச்சு. விவசாயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அதனால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மங்களாபுரத்தை சுற்றி ஒரு 6 நாடு இருந்துச்சு. அந்த 6 நாட்டிலையும் எல்லாம் குட்டி குட்டி நாடு. அந்த 6 நாட்டு ராஜாக்கும் இந்த மங்களாபுரம் நாட்டை கண்டாலே பிடிக்காது. மகேந்திரவர்மர் எப்படி ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வேறு இந்த ராஜாக்களெல்லாம் வெறுப்பேற்றி விடுவாங்க. அந்த நாட்டிலெல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி பஞ்சம் இப்படி தான் இருந்துச்சு. யாருக்கும் சாப்பாடு கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, வேலை கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. இப்படி வச்சுருந்தாங்க அவங்க நாட்டை. குட்டிச்சோரம் ஆக்கி வச்சுருந்தாங்க அந்த 6 பேரும். அதனால் எல்லோரும் அந்த நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து நம்ம மங்களாபுரத்துக்கு போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மங்களாபுரம் நாட்டுக்கு நகர ஆரம்பித்தாங்க. அது அந்த நாட்டு ராஜாக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் படையெடுத்து போய் இந்த மங்களாபுரம் ராஜாவை தோக்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளை விட பல மடங்கு படபலம் வச்சுருக்கான். அதனால் இந்த மகேந்திரவர்மனை நம்மளால் போர் பண்ணிடலாம், தோக்கடிக்க முடியாது. அவனை வேறு எப்படியாவது தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு தடவை ஆலோசனை பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் மைண்டில் வந்த ஒரே ஆள் யாருன்னா நரிக்கண்ணன் ஒரு மந்திரவாதி. அவன் அந்த பக்கத்தில் இருந்த காட்டில் தான் இருந்தான். ஆனால் அந்த நரிக்கண்ணன் கொஞ்சம் நல்லவன் தான். அவனுக்கு இந்த மகேந்திரவர்மரை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். இவர் நாட்டில் நல்லா ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்விப்பட்டிருக்கான். இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 6 பேருக்கும் ஆரம்பத்தில் நரிக்கண்ணனோட கொஞ்சம் தகராறு இருந்துச்சு. இவங்க 6 பேரும் சேர்ந்து அந்த நரிக்கண்ணனை அந்த காட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தாங்க. ஆனால் இவங்களால் நரிக்கண்ணனை விரட்டவே முடியல. அவனோட கோட்டையை நெருங்க கூட முடியல, அவன் இருக்கிற குகையை. உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சரி இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நரிக்கண்ணனை அப்படியே விட்டாங்க. அவனோட கொஞ்சம் சமரசமாக போயிட்டாங்க. நீ இனிமேல் எங்கள் நாட்டுக்குள்ளெல்லாம் வராத, நாங்களும் நீ இருக்கிற காட்டுக்கு உன் குகைக்குள்ளெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கண்ணனோட கொஞ்சம் சமரசமாக போயிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தா இந்த நரிக்கண்ணனுக்கு இவங்களெல்லாம் கண்டாலே ஏதாவது கிண்டல் அடிப்பான். இந்த ராஜாவெல்லாம் கண்டாலே இந்த 6 ராஜாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த நரிக்கண்ண மந்திரவாதியை வச்சு நம்ம இந்த மகேந்திரவர்மனை ஏதாவது பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற குகையில் இருக்கிற நரிக்கண்ணனை பார்க்குறதுக்கு போனாங்க. இந்த 6 பேரையும் பார்த்த உடனே, வாங்கப்பா தின்ன தூங்கிங்களா, உங்கள் நாட்டெல்லாம் கெட்டு குட்டிச்சோறு ஆக்கி விட்டீங்க, இப்போ காட்டுக்கு என்னத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டான். உடனே நரிக்கண்ணா, உன்னால் எங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னான். என்ன பண்ணணும் சொல்லுங்கள், எல்லாம் இவ்வளோ சோம்பேறி ஆகிட்டீங்க அப்படின்னா. உடனே ஒரு ராஜா சொன்னான், அது மாதிரி உனக்கு இந்த மங்களாபுரம் தெரியுமா அப்படின்னா. தெரியுமே, நல்ல சுபிட்சமாக இருக்கிற நாடு, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா நிறையா காசு பணம் இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த நாட்டில் அப்படின்னு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். அதுதான் பிரச்சனையே, எங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எங்களை ரொம்ப காரி துப்புறாங்க, நாங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. எங்களுக்கு இருக்கிற படைபலத்தை வச்சு நாங்கள்லாம் 6 பேரும் சேர்ந்து படையெடுத்துகிட்டு போனால் கூட நாங்கள் தோற்றுட்டு தான் ஓடி வருவோம். அதனால் எங்களால் படையெடுத்து போயும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உன்னோட ஹெல்ப்பை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு. உடனே இந்த நரிக்கண்ணன் சி கோழைகளா, உங்களுக்கு அந்த ராஜா டைரெக்டாக எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லை, நீங்கள் மந்திர சக்தி மூலமாக அவனை எதிர்க்கலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு. எங்களுக்கு வேறு வழி தெரியல நரிக்கண்ணன், நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானே நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு யாகம் பண்ண போகிறேன். அந்த யாகத்தில் ஒரு அரக்கன் வருவான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால், நல்ல வேளை நீங்களும் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கீங்க. சரி, நீங்கள் எல்லாம் இப்போ உங்கள் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒரு சிங்கக்குட்டியோடு சேருங்க. எனக்கு ஒரு சிங்கக்குட்டி வேணும் யாகத்தில் போடுறதுக்கு
அந்த சிங்கக்குட்டியை தான் நான் வந்து ஒரு அரக்கனாக மாற்ற போகிறேன். அதனால் ஒரு சிங்கக்குட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். இவங்க 6 பேரும் திரும்ப வந்துட்டாங்க. அப்புறம் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு சிங்கக்குட்டியை பிடிச்சி அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் ராத்திரி 12 மணி இந்த 6 பேரும் அந்த சிங்கக்குட்டி எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு போய் அந்த குகைக்கு போகிறாங்க. போன உடனே உள்ள வந்து அந்த நரிக்கண்ணன் வந்து ஒரு பெரிய யாகம் வளர்த்துருக்கான். அந்த யாகத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் சத்தமாக. இவங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அந்த சிங்கக்குட்டியை வந்து நரிக்கண்ணன்ட்ட கொடுத்தாங்க. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டான் பக்கத்தில். எல்லோரும் போய் அந்த குகைக்குள்ளே போய் உட்காருங்க, யாகத்துலேருந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு அரக்கன் வருவான், அவனை பார்த்து பயந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மந்திரம் எல்லாம் முடிஞ்சு இந்த யாகம் முடிஞ்சோடனே நான் அவங்கள கூப்பிட்றேன், எல்லோரும் உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னான். எல்லோரும் உள்ளே போய் உட்காந்துருந்தாங்க அந்த குகைக்குள்ளே. இவன் என்ன பண்ணான், யாகம்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் அந்த சிங்கக்குட்டியை தூக்கி அந்த யாகத்துக்குள்ளே போட்டான். போட்ட உடனே பார்த்தா திடீர்னு தரை அப்படியே பொழந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளேருந்து ஒரு 2 தென்னை மரம் அவசரத்துக்கு ஒரு அரக்கன் வந்தாங்க. வந்துட்டு பயங்கரமாக சிரித்தான், ஹா ஹா ஹான்னு. அவனோட உடம்பெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலையும் கண் இருந்துச்சு. 1000 கண் இருந்துச்சு அவனுக்கு. அந்த 1000 கண்ணுலேருந்தும் அப்படியே நெருப்பு வந்து அப்படியே மழை மாதிரி வெள்ளை வருது. அப்படி இருந்தது. அந்த அரக்கனை பார்க்குறதுக்கே படுபயங்கரமாக இருந்தான். இந்த 6 ராஜாவும் அப்படியே பயந்து போய் எல்லாம் அந்த குகைக்குள்ளேயே ஒடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. உடனே மந்திரவாதி வந்து, கோழைகளா வாங்க வெளில வாங்க அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா ராஜாவும் அங்கேருந்து வெளில வந்தாங்க. வந்த உடனே பார்த்திங்களா, இவன் தான் 1000 கண் அரக்கன், இவனை வச்சு தான் நான் மங்களாபுரத்தை அழிக்க போகிறேன், இவனுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணணும், நீங்கள் போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து வாங்க இங்கே, அதுக்கப்புறமா இவனுக்கு நீங்கள் தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. போன உடனே டாய் அரக்கா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டான் அந்த மந்திரவாதி. உடனே அந்த 1000 கண் அரக்கன் வந்து அங்கே வந்து, குருவே சொல்லுங்கள் குருவே அப்படின்னான். உனக்கு நான் இப்போ வேலை தரேன், நீ வந்து இன்னும் 10 நாளில் அமாவாசை வந்துடும், அந்த அமாவாசைக்குள்ளே நீ இங்கேருந்து போய் இந்த மங்களாபுரம் அப்படிங்கிற நாடு வந்து இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மக்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு நீ திரும்ப அமாவாசைக்குள்ளே இங்கே வந்துடணும். அமாவாசைக்குள்ளே நீ இங்கே வரல அப்படின்னா என் உயிருக்கு ஆபத்தாயிடும், அதை புரிஞ்சுக்கோ. அதனால் இன்னும் 10 நாளுக்குள்ளே நீ அந்த வேலையை முடிச்சுட்டு 9 நாளில் முடிச்சுட்டு 10ஆவது நாள் காலையில் நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வந்து சரி குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து வானத்தில் பறந்து போயிட்டான். உடனே இந்த நரிக்கண்ணன் வந்து அந்த குகையில் உட்காந்துக்கிட்டு அவன் அடுத்த யாகத்தை பண்ண ஆரம்பித்தான். இதை பார்த்தா அந்த மங்களாபுரத்தில் அன்றைக்கி வந்து இந்த மங்களாம்பிகைன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் ஒரு பெரிய மைதானத்தில் கூடியிருக்காங்க. இந்த மகேந்திரவர்மரும் அங்கே நின்றுக்கிட்டு எல்லா மக்களுக்கும் புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, புத்தாடைகளெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக அந்த திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வானத்தில் வந்து ஒரு பெரிய மின்னல் அடிச்சிச்சு, பளிச்சுன்னு மின்னல் அடித்த உடனே எங்கேந்திரா மின்னல் அடிக்குதுன்னு சொல்லி எல்லா மக்களும் மேலே பார்க்குறாங்க. திடீர்னு வானத்துலேருந்து அப்படியே நெருப்பு மழையாக பொழிஞ்சிச்சு. மழை அப்படியே சாதாரணமாக தண்ணியாக தானே இருக்கும், இது அப்படி இல்லை, அப்படியே எல்லா மழையும் நெருப்பாக பொழியுது. பொழிஞ்ச உடனே என்ன ஏதுன்னு மக்கள்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மைதானத்தில் இருக்கிற ஒரு பாதி பேர் அப்படியே செத்து போயிட்டாங்க அந்த நெருப்பு பட்டு. உடனே மேலேருந்து நெருப்பு பொழியறது நின்றுடுச்சு. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இதெல்லாம் யாரோட வேலை? இந்த 1000 கண் அரக்கனோட வேலை. அவன் தான் வானத்துலேருந்து அவனோட கண்ணிலேருந்து எல்லாம் அப்படியே நெருப்பாக பொழிஞ்சு இவ்வளோ மக்களை கொண்டு இருக்கான். ஆனால் அவன் வரவே இல்லை, அப்படியே மறைஞ்சிட்டான். உடனே மன்னருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. உடனே அன்றைக்கி ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு வச்சு எப்படி இது மாதிரி வானத்துலேருந்து நெருப்பு மழை பொழியும், எப்படி இவ்வளோ மக்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு இந்த 1000 கண் அரக்கன் வந்து என்ன பண்ணால் அந்த மங்களாபுரத்தில் வந்து இறங்கினான்.
அவன் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும்போதும் பார்த்தா அந்த காலடிக்கு பக்கத்தில் இருக்கிற வீடெல்லாம் பார்த்தா அப்படியே பொலன்னு இடிஞ்சு கீழே விழுந்துருது. அவ்வளோ ஸ்ட்ரென்த் அந்த காலுக்கு. அவன் கால் எடுத்து கீழே வைக்கும்போதே பார்த்தா அப்படியே நிலமெல்லாம் அதிருது. அந்த வீடெல்லாம் இடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆடு மாடெல்லாம் வந்து மிரண்டு ரோட்டுக்கு ஓடி வருதும்ல, அது எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டான், அத்தனை ஆடு மாடையும். ஏன்னா மனுஷன்லாம் பார்த்தா ரொம்ப குட்டியாக இருப்பான் அவனுக்கு. மனுஷனெல்லாம் பிடிச்சி தின்னா அவனுக்கு வந்து சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. அதனால் பார்த்தா மாடெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே சும்மா எடுத்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவான் அந்த மாடெல்லாம், மாடு ஆடெல்லாம். அது மாதிரி அந்த மாடு ஆடெல்லாம் வந்து மிரண்டு ஓடுற மாடு ஆடெல்லாத்தையும் பிடிச்சி தின்னான். உடனே மக்கள்லாம் அலறாங்க அப்படியே சத்தம் போட்டு. கொஞ்ச நேரத்தில் அவன் போயிட்டான். அதுக்கு அடுத்த நாளைக்கு காலையில் இந்த மக்கள்லாம் வந்து ராஜாட்ட வந்து முறையிட்டாங்க. இதை மாதிரி ஒரு பயங்கரமான கால் பார்த்தோம் நாங்கள், ஒரு பயங்கர சத்தம் கேட்ட உடனே நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே போகுது கதவை தாப்பாக போட்டுக்கிட்டோம். ஆனால் ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு 2 பெரிய கால் நடந்து போகிறது தெரிஞ்சிச்சு. அந்த காலெல்லாம் பார்த்தா பயங்கர மொத்தமாக ஒரு தென்னை மரம் ஒசரத்துக்கு இருந்துச்சு காலே. ஆடு மாடெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 500 வீட்டுக்கு மேலே இடிஞ்சு போயிடுச்சு. உடனே ராஜா வந்து என்னடா அது இந்த மங்களபுரத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணார், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கிறதையே பார்த்தா டெய்லி ராத்திரி 1 மணிக்கு அவன் வரான். ஒரு 500 வீடை உடச்சி போடுறான், ஆடு மாடெல்லாம் பிடிச்சி தின்றான், போயிடுறான். இதை மாதிரி 2-3 நாள் நடந்துச்சு. உடனேயே ராஜாவுக்கு வந்து எப்படியாவது யார் இதை பண்ணுறாங்க, இந்த ராட்சசனை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா வந்து முடிவு பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ராஜாவுக்கு பார்த்தா ஒரு பையன், அவன் பேர் பூபதி. அங்கே வந்து ஒரு அமைச்சரோட பையன் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் சேரன். இவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. இந்த பூபதி வந்து சொன்னான் சேரன்ட்ட, சேரா வா நம்ம 2 பேரும் போய் இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம அந்த அரக்கனை அழிச்சிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூபதியும் சேரனும் கிளம்பி போய் அந்த ஊரில் ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த அம்மன் கோவிலில் ராத்திரி உட்காந்துக்கிட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ராத்திரி 1 மணிக்கு அந்த ஆயிரங்கண் அரக்கன் வந்து அங்கே இறங்கினான். அவன் இறங்குறத வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே இவன் தான் வந்து காரணம் போல் இருக்குது இவ்வளோ டேமேஜுக்கும், இவனை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணாங்க. அதுக்குள்ளே இந்த பூபதி சொன்னான் சேரன்ட்ட, நம்ம வந்து இங்கே வச்சு பிளான் பண்ண வேண்டாம், நம்ம வந்து நம்ம நாட்டை தாண்டி போய் பக்கத்தில் இருக்கிற அந்த மலைக்கோட்டை இருக்குல்ல, அந்த மலைக்கோட்டையில் போய் அங்கே போய் பிளான் பண்ணுவோவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரனை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் குதிரை எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை விட்டு வெளில வந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் தெரியாது அந்த மலைக்கோட்டையில் தான் இந்த ஆயிரங்கண் அரக்கன் இருக்கான் அப்படிங்கிறது. நேராக அந்த அரக்கன் இருக்கிற இடத்துக்கே போனானுங்க 2 பேரும். அதுக்குள்ளே இந்த ஆயிரங்கண் அரக்கன் என்ன பண்ணான், அந்த ஊரில் இன்னொரு 500 வீட்டை காலி பண்ணிட்டான். அதுக்குள்ளே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அடிக்குவேட்டால் அங்கே வந்து ஆடு மாடெல்லாம் இல்லை. உடனே அவனுக்கு பயங்கர பசி வேற வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கர கோவம். என்ன பண்ணால் அங்கே இருக்கிற மனுஷங்களெல்லாம் பிடிச்சி ஒரு 10-15 பேரை தின்னான். அப்படியும் அவனுக்கு பசி அடங்கவே இல்லை. கோவம் வந்து என்ன பண்ணால், இதை மாதிரி வந்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அப்படியே கருங்கல் சிலையாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தான். அத்தனை பேரும் கருங்கல் சிலையாக போயிட்டாங்க. ஆனால் அந்த அரக்கன் வந்து ஒன்றை மறந்துட்டான். என்னென்னா, அவனோட குரு இருக்கான்ல அந்த நரிக்கண்ணன், அவன் வந்து அமாவாசைக்குள்ளே திரும்ப வந்துருன்னு சொன்னான்ல, அமாவாசைக்குள்ளே திரும்ப வரலைன்னா நரிக்கண்ணனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னான்ல, இவன் வந்து அதை மறந்துட்டான். அமாவாசை முடிஞ்சே போச்சு, அமாவாசைக்கு அடுத்த நாள் அது. இந்த ஆயிரங்கண் அரக்கன் என்ன பண்ணால், இந்த மக்களெல்லாம் சபிச்சுவிட்டு இங்கேருந்து கிளம்பி அந்த மலைக்கோட்டைக்கு போனான். மலைக்கோட்டைக்குள்ளே இருக்கிற குகையில் பார்த்தா இந்த பூபதியும் சேரனும் உட்காந்து இந்த ஆயிரங்கண் அரக்கனை வந்து எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஆயிரங்கண் அரக்கன் வர்றான் அந்த குகைக்குள்ளே. அவனை பார்த்த உடனே 2 பேரும் மிரண்டே போயிட்டாங்க. அப்படியே ஐயையோ நம்ம காலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே சுவத்தோட சுவராக பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு தெரியாமல் அவன் அந்த குகைக்குள்ளே வந்தான். வந்த உடனேயே பார்த்தா
திடீர்னு அந்த நரிக்கண்ணனோட குரல் வந்து அந்த குகைக்குள்ளே கேட்டுச்சு. அறிவு கட்ட அரக்கா, உன்னை வந்து அமாவாசைக்குள்ளே இங்கே வந்துருன்னு சொன்னேன்ல, நேத்தியோட அமாவாசை முடிஞ்சு போச்சு, நீ இன்னும் என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்க, என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி நீ வராமல் இருந்திருக்க, உடனே குகைக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கண்ணனோட குரல் வந்து அந்த குகையில் கேட்டுச்சு. உடனே அப்போ தான் அந்த ஆயிரங்கண்ண அரக்கன் வந்து அதை கேட்டு, ஐயோ குருவே, நேத்தியே அமாவாசை போயிடுச்சா, எனக்கு தெரியல குருவே, நான் வந்து இந்த மங்களாபுரம் நாட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கற்சிலையாக மாற்றிட்டேன், கருங்கல் சிலையாக. அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு போல இருக்குது, அதில் அமாவாசை போனதே எனக்கு தெரில, இதோ நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பின உடனே பார்த்தா இந்த பூபதியும் சேரனும் அங்கே நிற்கிறத அவன் பார்த்துட்டான். உடனே, டாய் பொடியன்களா, யாரா நீங்கள் 2 பேரும், வாங்க உங்கள் 2 பேரையும் நான் தின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பூபதியும் சேரனையும் பிடிக்கிறதுக்கு வந்தான். வந்த உடனே இந்த பூபதி என்ன சொன்னான், டாய் அரக்கா, அமாவாசைக்குள்ள உன்னை வந்து ஆளை காணும் அப்படிங்கிறதுக்காக குரு வந்து எங்களை இங்கே அனுப்பியிருக்கார், உன்னை எங்கன்னு பார்த்துட்டு வர்றதுக்காக, நீ வந்து எங்களையே பிடிச்சி தின்றேங்கிறியா அப்படின்னு. உடனே அந்த அரக்கன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஐயோ குரு அனுப்பிச்சாரா, நான் வந்து அமாவாசையை மறந்து போயிட்டேன், சரி வாங்க நீங்கள் 2 பேரும் என்னோடய கையில் ஏறிக்கிங்க, நான் குருவை பார்க்க தான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கையில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து சைன்னு பறந்து இந்த நரிக்கண்ணன் இருக்கிற குகைக்கு வந்தான். வந்த உடனே அதுக்குள்ளே பார்த்தா நரிக்கண்ணன் வந்து ரொம்ப அவனுக்கு உடம்பு முடியல, அவன் எப்போ வேணால் செத்து போயிடுவான் போல இருந்தான் இந்த நரிக்கண்ணன். உடனே இந்த அரக்கனை பார்த்த உடனே அவன் வந்து ரொம்ப கோவம் வந்துடுத்து அவனுக்கு. அங்கே போய் இறங்கின உடனே என்ன பண்ணாங்க, இந்த பூபதியும் சேரனும் அவனோட கையிலேருந்து பொத்துன்னு கீழே குதிச்சு அந்த குகையிலேயே ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நரிக்கண்ணன் வந்து இந்த ஆயிரங்கண்ண அரக்கனை வந்து திட்டினான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அமாவாசைக்குள்ளே இங்கே வந்துருன்னு சொன்னேன், நேத்தியே அமாவாசை முடிஞ்சிருச்சு, என் உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி மந்திரக்கோள் அப்படி தூக்கினான். ஐயோ இவன் எதாவது பண்ண போகிறானேன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆயிரங்கண்ண அரக்கன் வந்து இந்த மந்திரக்கோள் கண் தெரியாத இடத்துக்கு ஓடினான், திடீர்னு வெளியில் ஓடிட்டான். அந்த மந்திரக்கோளோட சக்தி வந்து அந்த குகைக்குள்ளே தானே இருக்கும், அதனால் இவன் குகையை விட்டு வெளியில் ஓடினான் அந்த ஆயிரங்கண்ண அரக்கன். உடனே இந்த மந்திரவாதி வந்து இந்த முட்டாள் அரக்கனை நம்பி எல்லாமே முதலுக்கே மோசம் ஆயிடுச்சு, இனிமேல் என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது போல இருக்குது, அந்த மங்களாபுரம் நாட்டு மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, அந்த ராஜாவும் ரொம்ப நல்லவர், அவருக்கு வந்து நான் வந்து இதை மாதிரி ஒரு கெடுதல் பண்ணுறதுக்கு நான் நினச்சேன், அதனால தான் கடைசியில் அது எனக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவன் புலம்புனான். உடனே இந்த சேரனும் இந்த பூபதியும் அங்கே வந்து இந்த நரிக்கண்ணனை வந்து முன்னாடி ஒரு கும்பிடு போட்டு, நாங்கள் 2 பேரும் மங்களாபுரத்துலேருந்து தான் வரோம், எங்கள் நாட்டு மக்களை எல்லாரையும் வந்து இந்த அரக்கன் வந்து கற்சிலையாக மாற்றிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு எதாவது பண்ணணும், எதாவது பிராயச்சித்தம் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். உடனே இந்த மந்திரவாதி வந்து இவங்களை பார்த்து, மங்களாபுரம் நாட்டுக்காரங்களா நீங்கள், நல்ல வேளை நான் சாகரத்துக்கு முன்னாடி வந்தீங்களே, இந்தாங்க இந்த கமண்டலம் இருக்குது, இந்த கமண்டலத்துக்குள்ளே தண்ணி இருக்குது, இந்த கமண்டலத்துலேருந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொட்டினீங்கன்னா எவ்வளோ கொட்டினாலும் வந்துக்கிட்டே இருக்கும், அது மாதிரியான கமண்டலம் இது, இந்த கமண்டலத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கற்சலை மேலேயும் கொஞ்சம் இந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா போகிறோம், எல்லா கற்சலையும் மறுபடியும் வந்து மனுஷங்களாகிடுவாங்க. அதோடு இல்லாமல் இந்த ஆயிரங்கண்ண அரக்கன் இருக்கான்ல, அவனை வந்து நீங்கள் விட்டு வைக்காதீங்க, அவனை வந்து உயிரோடு விடுறது வந்து ரொம்ப ஆபத்து, அவனோட உயிர் வந்து ஒரு ரகசியமான இடத்துல இருக்குது, இங்கே இந்த குகைக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துக்கு அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தா மந்திரவாதி அப்படியே மெதுவாக அப்படியே சாய ஆரம்பித்தான். அதுக்குள்ளே மந்திரவாதி வந்து கஷ்டப்பட்டு நிமிர்ந்து சொன்னாத மாதிரி, அந்த குளத்தில் வந்து வடக்கு பக்கமாக இருக்கிற படிக்கட்டு வழியாக நீங்கள் இறங்குனீங்கன்னா கீழே போன உடனே அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் கீழே நல்லா இறங்கி போன உடனே பார்த்தா உள்ளே வந்து ஒரு பாதாள சிறை மாதிரி இருக்கும், அந்த சிறைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே பச்சையா அப்படிங்கும்போதே பார்த்தா அந்த மந்திரவாதி வந்து அப்படியே செத்து போய் அந்த யாக குண்டத்துக்குள்ளேயே விழுந்துட்டான். விழுந்த உடனே இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, பச்சையா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே மந்திரவாதியிலேருந்து ஒன்றும் பதில் இல்லை, அவன் செத்தே போயிட்டான். உடனே இந்த பூபதி வந்து சேரா, இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, வா அந்த கமண்டலத்தை மட்டும் கையில் எடுத்துக்கோ, நம்ம நேராக அந்த குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரனை தான் அந்த கமண்டலத்தை எடுத்துக்கிட்டான்.
2 பேரும் வேகமாக அந்த குகையை விட்டு வெளியே ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு அங்கே இருக்கிற ஆலமரத்தை தேடினாங்க. அங்கே ஒரு ஆலமரம் இருந்துச்சு பெருசாக. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா குளம் இருந்துச்சு. அந்த குளத்தோட வடக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டு வழியாக கிடுகிடுன்னு இறங்கினாங்க 2 பேரும் கீழே. கீழே இவங்க இறங்க இறங்க பார்த்தா தண்ணி இன்னும் கீழே போயிட்டே இருக்குது. முதல்ல நிறைய தண்ணி இருந்துச்சு குளத்தில். 4 படி தான் வெளியே தெரிஞ்சிச்சு. இவங்க அந்த 4 படியில் இறங்கின உடனே பார்த்தா அந்த தண்ணி வந்து இன்னொரு படிக்கு கீழே இறங்கிருச்சு. 5வது படி இறங்கி தெரிஞ்சிச்சு. இவங்க 5வது படியில் இறங்கும்போது பார்த்தா தண்ணி வந்து 6வது படிக்கு போயிடுச்சு. இது மாதிரி தண்ணி வந்து கீழே 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 போயிட்டே இருந்துச்சு. இவங்க எல்லாம் நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கினோடனே பார்த்தா அங்கே வந்து ஒரு வழி தெரிஞ்சிச்சு. அது வழியாக உள்ளே போனாங்க. பார்த்தா அது ஒரு பாதாள சிறை. அதுக்குள்ளே போனோடனே அங்கே பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் கண்ணு கொஞ்சம் பழகிற வரைக்கும் அங்கே நின்றுட்டு இவங்க 2 பேரும் போன உடனே இவங்கள பார்த்த உடனே இந்த பாதாள சிறையோட கதவு வந்து தன்னால் திறந்துச்சு. இவங்க 2 பேரும் உள்ளே போனாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய கூண்டு. அந்த கூண்டுக்குள்ளே எக்கச்சக்கமான பச்சைக்கிளி இருந்துச்சு. உடனே இந்த பூபதி சொன்னான், அவர் பச்சை பச்சைன்னு சொன்னாரே, ஒருவேளை அவர் சொன்னது இந்த பச்சைக்கிளியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கூண்டுக்குள்ள ஆனால் எவ்வளோ பச்சைக்கிளி இருக்குது, அவர் எந்த பச்சைக்கிளியை சொன்னார் அப்படின்னு சேரன் கேட்டான். தெரியல, அவர் ஏதோ பச்சை பச்சைன்னு தான் ஆரம்பித்தார், அவர் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பச்சைக்கிளியை தான் சொல்லியிருப்பார், இதில் ஏதோ ஒரு பச்சைக்கிளி தான் நினைக்கிறேன், ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பூபதியும் சேரனும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரே ஒரு பச்சைக்கிளியை நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூபதி என்ன பண்ணால், இந்த கூண்டுக்குள்ளே கையை விட்டு கையில் மாட்டின ஒரு பச்சைக்கிளியை பிடிச்சி வெளியில் இழுத்தான். இவன் கையால் தொட்ட உடனேயே அந்த பச்சைக்கிளி வந்து செத்து பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. செத்தே போயிடுச்சு. ஐயோ என்னடா செத்துருச்சு அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த குகைக்கு இந்த குளத்துக்கு வெளியே இந்த 1000 கண் அரக்கன் வந்து குளத்துக்கு வெளில நிற்கிறான். அவன் வந்து திடீர்னு ஐயோ என் ஒரு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, என் ஒரு கண்ணு வந்து ரொம்ப எரியுதே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்தினான். உடனே இந்த பூபதி என்ன பண்ணால், இந்த பச்சைக்கிளி செத்து விழுந்ததுக்கும் அந்த 1000 கண் அரக்கனோட ஒரு கண்ணு தெரியாமல் போனதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இரு அப்படின்ட்டு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பச்சைக்கிளியை பிடிச்சி இழுத்தான். இழுத்த உடனே இவன் கைப்பட்ட உடனே அதுவும் செத்து கீழே விழுந்துச்சு. உடனே வெளிலேருந்து பார்த்தா அந்த அரக்கன் வந்து ஐயோ இன்னொரு கண்ணு எரியுதே, இன்னொரு கண்ணும் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு கத்தினான். உடனே இதான் எனக்கு என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னு கையை விட்டு எல்லா பச்சைக்கிளியும் கிடுன்னு கையால் தொட்டான். தொட பார்த்தா அத்தனை பச்சைக்கிளியும் செத்து 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 கீழே விழுந்துச்சு. எல்லா பச்சைக்கிளியும் செத்து கீழே விழுந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வெளில வந்து அந்த ஜெயிலேருந்து வெளில வந்து அந்த குளத்து படிக்கட்டு வழியாக ஏறி மேலே வந்து பார்த்தா அங்கே அந்த 1000 கண் அரக்கன் வந்து அப்படியே செத்து கிடக்கான். அப்பாடா நல்ல வேலையாக போச்சுடா, அந்த மந்திரவாதி சொல்லனாலும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எல்லா பச்சைக்கிளியும் தொட்டு இந்த 1000 கண் அரக்கனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 10 நாள் ஆச்சு இவங்க திரும்ப இவங்களோட ஊருக்கு வர்றதுக்கு. ஊருக்கு வந்து எல்லார் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு வந்தாங்க. விட்டால் அத்தனை பேரும் எந்திரிச்சிட்டாங்க உயிரோட. அதுக்கப்புறமா இவங்க அப்பா இந்த மகேந்திரவர்மர் இருக்கார்ல, அவர் வந்து இது மாதிரி எல்லா நடந்த கதை எல்லாத்தையும் கேட்டு, அப்பாடா ஒருவேளை நம்ம நாட்டுக்கு வந்த பெரிய ஆபத்து இந்த பூபதியாலையும் சேரனாலையும் தீர்ந்து போச்சு, இனிமே நம்ம நாடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த 6 குட்டி ராஜா தானே, அவங்கள என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிளம்புனார். இவர் கிளம்புறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த 6 ராஜாவும் அலறி அடிச்சுக்கிட்டு நேராக இவரோட அரண்மனைக்கே வந்துட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாதனமாக அது மாதிரி பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் வந்து உங்களுக்கு சிற்றரசர்களாக இருந்து நாங்கள் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 6 பேரும் சொன்னாங்க. மகேந்திரவர்மரும் அவங்கள மன்னிச்சு விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சா இந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.